ஹாய், இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக குக்கரில் செய்யலாமே ஒரு ரவா கிச்சடி. அதுக்கு தேவையானதை நறுக்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு கப்பு ரவையை கொஞ்சம் நல்லா லேசாக வறுத்துக்கலாம். வறுத்து எடுத்து வச்சு இப்போது அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, இப்போது ஒரு தக்காளி பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து போக என்ன காய்கறியாக சேர்த்துக்கலாம். நான் சும்மா ஒரு கை பீன்ஸு, கொஞ்சம் கேரட், கிச்சடிலாம் நல்லா சேர்த்துக்கிறேன். தண்ணி மட்டும் ஒரு கப்புக்கு 3 கப் தண்ணி சரியாக இருக்கும். தேவையான உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி. தண்ணி கொதித்ததும் வறுத்த ரவையில் சேர்த்து நல்லா கலக்கிட்டு, கட்டி தட்டாது, ஏன்னா வறுத்ததுனால கட்டிகள் வராது. எல்லாம் சேர்த்து கலக்கிட்டு குக்கரை மூடி வச்சு சும்மா ஒரே விசில் விட்டால் போதுங்க. உப்புமா நல்லா கிச்சடி நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அது பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு இதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். அவ்வளோதான், சட்டுன்னு கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு பருப்பு இல்லாத ஒரு சாம்பார், இன்ஸ்டன்ட் சாம்பாராக எப்படி செய்து பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய் சும்மா கீரி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், ஒரு டீஸ்பூன் கார மிளகா பொடி. காரம் உங்களுக்கு எவ்வளோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க பச்சை வாசனை போகட்டும். போனதும் கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போது கடலை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா தாராளமாக விடலாம், ஏன்னா நல்லா கெட்டி ஆகிடும். அது கடலை மாவு சேர்த்துருக்கறதுனால. கடலை மாவு இல்லை, நீங்கள் பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை. அவ்வளோதான், சாம்பார் சட்டன் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லா டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். பொங்கலுக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும் இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக சாம்பார், பருப்பு வைக்க வேணாம், 10 நிமிஷம் ரெடி ஆகிடும். வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.